என்னங்க கிச்சன்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. கிச்சன்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. ஏங்க இப்ப எதுக்கு இப்படி சாப்பிட்டீங்க? நீங்க நான் கேட்டு பதில் சொல்லிட்டு போங்க. இப்ப எதுக்கு இப்படி சாப்பிட்டீங்க? 30 நாள் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே பண்ண தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரியாதுல்ல. How can you do this to me? You know how much I miss you? Come on, talk to me. What's wrong with you? ஏங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, என்ன புதுசா இங்கிலீஷ் எல்லாம்? Do you know how much I love you? பாருடா மறுபடியும் இங்கிலீஷ். I love you so much. என்ன காஃபி வேணுமா? கேட்டா போட்டு தர போறேன். அது எதுக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டாறேன். Now you want to tell me I love you 3000. இது 3000-ஆ? Tell me I love you 3000. சொல்றேங்க I love you 3000ங்க. 3000. That's crazy. I love you too 3000. Bye. I love you too 3000. Yes 3000 தான். ஐயோ டேங்க்ல தண்ணி காலி போல. இந்தால மோட்டர் போட கூப்பிடலாமா வேணாமா? இவர் வேற காலையில 3000 அலையிறாரே. சரி கூப்பிட்டு தான் பாப்போம். என்னங்க? போலோ. எது போலோவா? கொலால தண்ணி வரல, போய் மோட்டர் போடு. कोई बात नहीं. बड़ी बड़ी देशों में ऐसी छोटी छोटी बातें रोती रहती है. मैं जाओ तुम वेट करो. என்னாச்சு இந்த ஆளுக்கு? காலையில இருந்து இங்கிலீஷ் ஹிந்தி உயிரை வாங்கிட்டு இருக்காரு. तुमसे देखा तुम्हें जाना सनम यार होता है दीवाना सनम. ஏன் பைத்தியம் மாதிரி பண்றாரு? இந்த ஆளுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல. तुमसे देखा तुम्हें जाना सनम. இவங்கிட்ட வேலை சொல்றது நம்மளே போய் மோட்டர் போட்டுக்கலாம். சித்தல்லே. अरे किधर जाओ आप? एक मिनट रुको. मैं एक मिनट रुको. मैं नहीं जाती. रुको. ஏங்க உங்களால மோட்டர் கூட ஆஃப் பண்ண முடியாதா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி? சீ. பானு. என்ன சொல்லுங்க? என்னை மன்னித்து விடு பானு. என்னை மன்னித்து விடு. ஐயோ இந்த ஆள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. நான் உன்னை நிறைய காயப்படுத்தியுள்ளேன். ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீ மோட்டாரை ஆஃப் செய்ய என்று சொல்லும்போது ஆஃப் செய்யாமல் நான் உன்னை நிறைய காயப்படுத்தியுள்ளேன். அதற்கெல்லாம் என்னை மன்னித்து விடு. மன்னித்து விடு. காலையில இருந்து லூஸ் மாதிரி பேசுறீங்க, ஏதேதோ பண்றீங்க. உடம்பு கிளம்பி சரியில்லையா? வாங்க வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் இப்போது தேவையில்லை. நீ என்னை மன்னிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறேன். ஆனால் நான் இப்போது திறந்து விட்டேன். அதை இலக்கியம் உணர்ந்து விட்டேன். அதற்கெல்லாம் நீ என்னை மன்னித்து தான் ஆக வேண்டும். என்னை மன்னித்து விடு பானு. என்னை மன்னித்து விடு. மன்னித்து விடு. எந்திரிங்க. மன்னித்து விட்டாயா? நன்றி பானு, நன்றி. நான் வருகிறேன். இந்த ஆள் அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது தான் ஒரு மாதிரி ஆகுறாரு. முதல்ல அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடப்பாவி, உட்காந்து படமா பாக்குறீங்க? நான் வேற என்ன செய்வது? அப்ப காலையில இருந்து என்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணதே இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததாவா? எனக்கு இந்த லாக்டவுனை போக்குவதற்கு ஒரு வழி தெரியவில்லை பானு.
அதனால் தான் இந்த படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சாக்கா? சரி, புது படம் பார்த்து முடிச்சிட்டீங்க, அதுக்கு பழைய படத்துக்கு போயிட்டீங்களோ? இப்போ என்ன படம் பாக்குறீங்க? இப்பொழுது பழங்காலத்து அருமையான படம் ரத்த கண்ணீர். எது ரத்த கண்ணீரா? ஆள விடுங்க. அடியே காந்தா. மச்சான் மச்சான் எங்கேயுமே இல்லை. ஏய் பாலு, இந்தடி. என்னங்க? எங்கடி என் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தொல்லை தாங்க முடியல. வீட்ல இருக்க எல்லா பொருளையும் சாப்பிட்டாங்க. என்னடா அவங்க வீட்ல 2 பேர் இருக்காங்களே, அவங்க கொஞ்சோண்டு வச்சிட்டு சாப்பிடுறாரு. கொஞ்சமா வச்சிருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்ன பண்ற? உங்க அப்பெல்லாம் ஊர்ல இருந்து வரும்போது தின்னுட்டு தான் இருக்கா வீட்டுல. போன வாட்டி உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தப்போ 10 நாள்ல சிலிண்டர் காலியா போயிடுச்சு. நானா போய் பிளாக்ல வாங்கிட்டு வந்தேன், தெரியல? இதோ பாருங்க, அவங்க கூட எங்க அப்பாவை கம்பேர் பண்ணி பேசுங்க, அப்படியே கெட்ட கோவம் வரும். ஆமா உங்க அப்பா ஊர்ல கம்பேர் பண்ண கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அப்பா கூட கம்பேர் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் செய்யும். ஓ அப்படியா? நீங்க வீட்ல சாப்பிட ஒரு பொருளும் இல்ல, எல்லாமே காலி, பட்னியா கிடங்க. இது எல்லாமே காலியா? எப்படி? அதான் உங்க உயிர் பிரியா நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க தான் சாப்பிட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க, எனக்கு மிச்ச வசதி தானே சாப்பிடுவானுங்க. ஏய் அதெல்லாம் இருக்க முதல்ல அவங்க எங்க சொல்லு. வெளியில துரத்திட்டேன். என்னது வெளியே இருப்பியா? அவனுக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா உனக்கு? போயா லூசு, நீ ஏச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஏய் எங்க போற? ஏய் பதில் சொல்லிட்டு போடி. ஏய் நான் பாட்டு கேட்டேன், ரெண்டு பேர் பதில் சொல்ல போயிட்டு இருக்கா. இந்த பாரு அவள் தான் உனக்கு சொல்லலாம். என்ன மாப்பிள்ள பொண்டாட்டியோட சண்டை போல தெரியுதே, செம்ம ஜாலியா இருக்கியாப்பா. ஆமாண்டா. டேய் ஒட்டிக்கிட்டு இருக்கியா? அசிங்கமா இல்ல? டேய் வெங்காயம், நீ தானே ஃபோன் அட்டன் பண்ணி பேசிக்கிருக்க. நான் தான் அட்டன் பண்ணேன். சரி என்ன விஷயம் சொல்லு. என்னடா சண்டை? அத்தியா மச்சான் கேட்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க மச்சான். என்ன கேட்காம அவங்க பாட்டு துரத்து விட்டா. ஃப்ரெண்டா? யாரா அது? 2 நாளைக்கு முன்னாடி என் ரூம்ல போய் என்னோட செல்ஃபை திறக்கிறேன். திறந்து உள்ள பாக்குறேன். உள்ள பார்த்தா 2 எலி மச்சான். ஐயோ, அப்புறம் என்ன, நானு அந்த 2 எலி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் ஆனது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே ஒன்னாதான் மச்சான். டேய் நான் ஏதாச்சும் அசிங்கமா பேசிட போறேன். என்ன மச்சான் பண்றது, எனக்கும் கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் நினைக்கிறேன் மச்சான். நான் தான் போயிட்டு இடையில அவங்க பிரைவசி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னடா எவனா தான் சும்மாவே இருக்காது. இந்த லாக்டவுனில் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்ததுக்கு இந்த எலி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா தான் மிச்சம். என்ன பண்ணுறது? ஆமாம் நீ என்ன பண்ணுறது லாக்டவுனில்? அதுவும் மாப்பிள்ள அதெல்லாம் செம்ம ஜாலியாக போய்க்குதுடா. டெரஸ்லாம் ட்ரெக்கிங் போகிறேன், கார்டனில் ஜாக்கிங் போகிறேன், பாத்ரூமில் சர்ஃபிங் போகிறேன் மாப்பிள்ள. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வீட்டில் சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? மச்சான் மச்சான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் திரும்பி வந்துட்டேன் நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன் மச்சான். வைமிச்சான் மாப்பிள்ள. டே ஹலோ மச்சான், வண்டியா எங்கே மச்சான் போனேன்? நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? சாரி மச்சான், சொல்லாம போனது ஏன் தப்பு தான். பேசாத மச்சான். மச்சான் உன் பொண்டாட்டி தான் அடிச்சு துரத்துனா. எது என் பொண்டாட்டி துரத்துனால? ஆமா மச்சான். அவ துரத்துனால நீ ஏன் மச்சான் போற? உன்னை யார் கண்டுபிடிச்சா? நான் தானே கண்டுபிடிச்சேன். நான் சொன்னதான் நீ வெளியே போனேன். அவ சொன்ன நீ ஏன் போற? அதில் போ மச்சான். எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? இல்லாமல் எவ்வளோ போர் அடிச்சு தெரியுமா? எனக்கு போர் அடிச்சு அதான் வந்துட்டேன். இது பாரு, இனிமேல் வெளியே போக மாட்டேன் சொல்லு. சத்தியம் பண்ணேன். சத்தியமா போக மாட்டேன் மச்சான். பொண்டாட்டி மேலே சத்தியமாக போக கூடாது. பொண்டாட்டி மேல சத்தியமா போக மாட்டேன்னா. சூப்பர், அவ்வளோதான். ஆமாம் நீ மட்டும் வந்திருக்க, எங்கே வாழ காணோம்? அதை ஏன் மச்சான் கேட்குற? இடி விட்டு போயிட்டாடா. விட்டு போயிட்டாளா? எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணுக்கு இப்படி தான் மச்சான், விட்டு போயிடுவாள். நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, அதான் இருக்குல்ல. இன்னும் எவ்வளோ நாள் லாக்டவுன் இருக்குது, நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்கிற? மச்சான் அவன் கூட சேர்ந்தாலே உன் பொண்டாட்டி வெளியே அடிச்சு துரத்துறாடா. அடித்து வெளியே சொல்கிறா? இப்போ பாரு, இனிமே அப்படி ஒன்று பண்ணானா நான் பீரோ கதை திறந்து விட்டுறேன். நீ உள்ளே போயிட்டு அவன் சேலை நகை எல்லாத்தையும் கிழிச்சிடு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் மச்சான். பார்த்து மச்சான், உனையும் பொண்டாட்டி அடிச்சு வெளியே துரத்திட போறா. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெளியே துரத்துட்டு நம்ம ஒன்றா ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாமே. என்ன சொல்கிறேன்? சரி மச்சான், நீ 2 நாள் இல்லைல்ல, செம்ம போர் அடிக்குது. வாயா அப்படி லைட்டு ஒரு கேம் போடுவான். நீ ஒளி, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி போ போ போ, எதிரே ஒளி 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 ஒளி